ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 3 கிரகநிலைகள் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை வலு சேர்க்கின்றன. இந்த வேளையில் சூரியன் 15ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் குரு மற்றும் ஆட்சி பலம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காரியத்தில் மட்டும் மிக மிக எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. எச்சரிக்கை மிக மிக அவசியம். இந்த நிகழ்வுகளில் என்பதை உறுதியாகவே சூரியன், ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். அதே சமயம் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன். அதே சமயம் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு. இந்த 3 வகையான கிரக நிலைகளும் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அப்படி கிடைத்தாலும் கூட சில விஷயங்களில் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கை சுபகிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய புதனும் குருவும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் குரு மற்றும் புதனுடன் இணைந்திருப்பதால் சில யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாது புதிதாக தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். ஆனால் இந்த காரியத்தில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அகலக்கால் வைக்க வேண்டாம். அகலக்கால் வைப்பதன் மூலமாக நீங்கள் சில பொருளாதார ரீதியான சிக்கல்களில் அதிகமாக மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை கிரகநிலைகளின் கூட்டமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனையை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும். ஏனென்றால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறோமே தவிர அதற்காக நீங்கள் முதலீடை செய்ய வேண்டாம், தொழில் ரீதியான பணிகளையே மேற்கொள்ள வேண்டாம் என்ற அர்த்தம் கிடையாது. உறுதியாகவே அளவோடு திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளும் போது நல்ல மாற்றம் நீங்கள் நினைக்கக்கூடிய லாபத்தை விட சற்று அதிகமாகவே கிடைக்கும். அதே சமயம் இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து செய்தால் என்னவாகும், செய்யாமல் விட்டால் என்னவாகும் என்று யோசிக்கும் போது இதை செய்தால் அதாகிடுமோ இதாகிடுமோ என்று அதீத சிந்தனையுடன் ஓவர் திங்கிங்குடன் இருப்பதை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது. ஏனென்றால் நீங்கள் ஒரு முதலீடுக்காக கடன் வாங்குகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதனால் எந்தவிதமான பிரச்சனையும் எதிர்காலத்தில் ஏற்படாது. வீடு கட்டுவதோ அல்லது தொழில் துவங்குவதோ அல்லது நிலம் வாங்குவதோ என பல்வேறு வகையான முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தொழில் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் வாங்கிய கடன் அடைத்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் தேவையற்ற மிக பெரிய அளவிலான அதீதமான ஆசைகளை கொண்டு அதன் மூலமாக அதீத லாபத்தை பெற வேண்டும் என்று கடன் வாங்கி பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது, கடன் வாங்கி 1க்கு 2, 2க்கு 4 என்ற திட்டங்கள்ல இணைவது போன்றவற்றை உறுதியாக இந்த தருணத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது போன்ற விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கை மிக மிக அவசியம் என்பதை திட்டவட்டமாக குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
அதே சமயம் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது யோகத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நேர்வழியிலே செல்வ செழிப்பு, முன்னேற்றம் அனைத்தும் தங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். காதல் இந்த தருணத்துல கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சேஞ்ச் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு மாறுதல், இடமாறுதல், தொழில் மாறுதல், உத்தியோக மாறுதல் என சில மாற்றங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான அமைப்பு கிடைப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் மறக்க முடியாத லாபம், சக்சஸ், அதீத சக்சஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். நீண்ட நாள் ஆசை இந்த தருணத்தில் நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும், எந்த பணி மேற்கொண்டாலும், அல்லது படிப்பதாக இருந்தாலும், கல்வி கற்பதாக இருந்தாலும், எந்த வயதில் எந்த விஷயங்களை மேற்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் உறுதியாகவே டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். அடுத்தடுத்த லெவலுக்கு குரோத் ஆகிற வரை மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நீண்ட நாள் சில சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். எல்லா பணிகளையும் கவனத்துடனும் பொறுப்புடனும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட நிலையில் அவற்றை தவிர்த்து சரியான முறைவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதே சமயம் சூரியனும் ஜென்மத்தை விட்டு விலகி இருக்கிறார். குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் எந்த ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தாலும் அது நிறைவான நன்மையை கொடுக்கும். எனவே சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நினைப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உறவுகளிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகுங்க. காதல் உள்ளிட்ட உறவுகளில் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் கிடைக்குங்க. பிரேக்கப் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களிலும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. 3 கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும்.